ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு வந்து லைஃப்ன்ற போயம் பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற போயம் லைஃப். இந்த போயமோட ஆத்தர் வந்து ஹென்ரி வேன் டைக். ஸோ இந்த போயமை வந்து நம்ம சோனட்டுன்னு சொல்லலாம். சோனட்னா லிட்டில் சாங் வித் 14 லைன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் இருக்கும். செகண்ட் ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா 6 லைன்ஸ். ஸோ டோட்டலாக 14. அதனால இது வந்து சோனட்டுன்னு சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால இருக்கிற 8 லைன்ஸ் வந்து ஆக்டேவ்னும், செகண்ட் ஸ்டான்ஸா 6 லைன்ஸ் வந்து செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. நான் வந்து என்னுடைய லைஃப்பை ஃபுல்லாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எப்படின்னா ஒரு வருஷம் போக போக அதை வந்து என்ஜாய் பண்ணி நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதை வந்து தைரியமாக என்ன வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி ஃபார்வர்ட் ஃபேஸ்னால் ஃபார்வர்ட்னா அவர் என்ன கோல் லைஃப்பில் என்ன கோல் வச்சுருக்காரோ அந்த கோலை நோக்கி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்ரிலக்டன்ட் சோல் இங்கன்னா வில்லிங் டு டூ சம்திங். இது வந்து இங்கே வந்து அவங்க கோலாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்க போய்ட்டு வந்து அவங்களோட லைஃப்பை இயர் பாஸ் ஆக ஆக ஒரு ஹோப்ஃபுல்னஸ் கான்ஃபிடென்ஸோட வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் அவே ஃப்ரம் த கோல், நாட் mourning for the things that disappeared in the dim past, nor holding back in fear from what the future veils. அதாவது எந்த ஒரு ஹரி, எந்த சுச்சுவேஷனில் எந்த மேட்டர்லையும் அவங்க வந்து படப்படன்னு இருக்கணும்னு ஆசைப்படலை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய எய்மோ அவர் கோல்லேருந்து அவர் டேர்ன் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அவர் எய்ம் கோல்லேருந்து அவர் மாறாமல் அந்த வழியிலே போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது கான்ஃபிடென்ஸோட ஹோப்போட அச்சீவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவர் பாஸ்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து இல்லாமல் போயிருக்கலாம் பாஸ்டில். ஸோ அது வந்து நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட்னா பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படாமல் அது வந்து மனுஷன் வந்து அவங்க பாஸ்ட் இருந்தவங்க இல்லாமல் போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அந்த டிம் பாஸ்ட் அதை நினச்சி கவலைப்படாமையும் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயம் இல்லாமையும், நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். ஃப்யூச்சர் நமக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன அன்சர்டனிட்டியான திங்ஸ் எல்லாம் நடக்க போகுதுன்றத ஒரு பயம் இல்லாமையும் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So நான் வந்து ஒரு whole and happy heartோட, ஏன்னா ரொம்ப கவலைப்பட்டா நம்மளோட யூத் நம்மளோட ஏஜ் அதெல்லாம் வந்து என்ன ஆகிடும், ரூயின் ஆகிடும், பால் ஆகிடும். ஸோ நம்மளுடைய லைஃப்பை நம்மளால் ஃபுல்லஸ்ட்டாக வாழ முடியாது. ஸோ நம்ம நிறைஞ்ச வாழ்க்கை வாழணும்னா ஒரு சைல்டு மாதிரி சியர்ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து என்னோட லைஃப் ஜேர்னியை சியர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால சொல்லியிருக்கிற இது. செகண்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், த ஜேர்னி வில் பி ஜாய். ஸோ எந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்போ விண்ட் அப் ஹில் ஆர் டவுன்னா எதாவது டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எந்த இல்லைன்னா ரஃப் ரோடு ஒரு ஸ்மூத் ரோடு, அந்த ஜேர்னியில் போகிறப்ப ரஃப் ஒரு ஸ்மூத். ஸோ அவரோட லைஃப்பில் எது வந்தாலுமே வந்து என்ன ஆவார்னா அவர் வந்து ட்ராவல் பண்ணுறது ஜாய்ஃபுல்லாக தான் ட்ராவல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரவுன். ஸோ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்வென்ச்சரோ இல்லை க்ரவுன் அது வேணும்னு ஆசைப்பட்டிருப்போமோ அதே மாதிரி தான் நான் இப்போவும் வந்து என்னோட ஜேர்னியை அப்படியே தான் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய கொஸ்டின்னா இங்கே வந்து ஒரு தேடல், அவரோட வாழ்க்கையில் தேடுறாரு இல்லையா, அந்த தேடல் வந்து எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோட லைஃபோட பெஸ்ட் வந்து இப்போ வந்துடும், அடுத்து வர போகிறது என்னோட லைஃபோட பெஸ்ட்டாக தான் இருக்கும்
அப்படின்ற ஒரு தேடலோட நான் வந்து என்னோட லைஃப் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து என்னன்னா, நீ லைஃப்பை வந்து ஒரு டெஸ்டினியா எடுத்துக்காம ஒரு ஜேர்னியா எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இதோட தீமாவே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு டெஸ்டினியை போய் ரீச் பண்றோம் அப்படின்ற ஒரு ஹரியிலையோ இல்லை ஒரு கவலையிலையோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம போற ஜேர்னி, நம்ம டிராவல் பண்ற ஜேர்னியை பியூட்டிஃபுல்லா கொண்டு போகணும். ஒரு எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட சியர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும். ஒரு கான்ஃபிடென்ஸ், ஹோப் எல்லாமே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த போயிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம லைஃப்பை வந்து எப்படி வந்து ரொம்ப ஃப்யூச்சர் பற்றி வரும், இப்போ நம்ம இல்லை பாஸ்டில் இழந்ததை பற்றி கவலைப்படாமல் நம்மளோட லைஃப்பை ஃபுல்லஸ்ட்டாக வாழணும் அப்படின்றது தான் வந்து இவர் வந்து இந்த போயமில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரைமிங் ஸ்கீம் பார்க்கலாம். ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இயர், டிஸப்பியர் அதுதான் ஏ வரும், ஃபியர் ஏ வரும். அதே மாதிரி சோல், கோல், ஹோல், டோல் அதெல்லாம் பி வரும். கீழே சியரும் வந்து ஏ வரும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸால டவுன், க்ரௌன் அது வந்து சேம் சவுண்ட், அது வந்து ஏ வரும். ஜாய், பாய் வந்து பி வரும். குவெஸ்ட், பெஸ்ட் வந்து சி வரும். ஸோ இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீமு. அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா டிம் பாஸ்ட், அதாவது ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு வந்து யூஸ் பண்ணி இருக்காங்க இல்லையா ஒரு திங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னு சொல்லலாம். ஃபியூச்சர் வெயில்ஸ்ன்றது வந்து பர்சோனிஃபிகேஷன். யூத் அண்ட் ஏஜ் அது வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் சேம் லைனில் வர்றதுனால அது வந்து ஆக்சிமோரான். அதே மாதிரி வே விண்டப் அது வந்து பர்சோனிஃபிகேஷன். ஹில், அப் த ஹில் ஆர் டவுன், அப் ஆர் டவுன் இருக்கு இல்லையா அது வந்து ஆக்சிமோரான். அடுத்த லைனில் ரஃப் ஆர் ஸ்மூத் இருக்கும், அதுவும் வந்து ஆக்சிமோரான் தான். அடுத்து ஜேர்னி வில் பி ஜாய், அது வந்து மெட்டஃபர். அதே மாதிரி ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் அதுவும் வந்து மெட்டஃபர்னு கொடுத்துருப்பாங்க. போய்ட் பற்றி பார்க்கலாம். போய்ட் வந்து ஹென்ரி வேன் டைக். இவர் பீரியட் வந்து 1852 to 1933. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன். கிளர்ஜிமேன்னா ஒரு மதகுரு அப்படின்னு சொல்லலாம். ஹி சர்வ்ட் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருப்பாரு 1899 1923 வரையும். அது மட்டும் இல்லாமல் ஹி வாஸ் எலெக்டட் டு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் ரிசீவ்ட் மெனி அதர் ஹானர்ஸ். ஸோ க்ளாசரிஸ் பார்க்கலாம். மோர்னிங்னா ஒரு சேட்னஸ், ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் த கிரேட் சேட்னஸ். வெயில்னா மறைக்கிறது. டு ஹைட் ஆர் கவர் சம்திங் தட் யூ கேனாட் சீ இட் கிளியர்லி, அதாவது ரொம்ப டோட்டலாக கவர் பண்ணுறதில்ல, கிளியராக பார்க்காத மாதிரி சின்னதாக ஒரு திரை, அதுதான் வெயில்னு சொல்லுவாங்க. க்ரௌன்னா நமக்கு தெரியும், ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர்ட் ஃபார் பீயிங் த பெஸ்ட்ன்னு சொல்லலாம். குவெஸ்ட்னா ஒரு தேடல், அதாவது லாங் சர்ச் ஃபார் சம்திங் that is difficult to find. Unreluctantனா willing to do something. Appreciation question answers பார்க்கலாம். Let me but live my life from year to year with forwarding face and unreluctant soul. Whom does the word me refer to? இங்க வந்து me refer to the poet Henry Van Dyke. What kind of life does poet want to lead? The poet want to lead a life facing every year with courage and willingness to do anything. Second one, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. Why do you think the poet is not in hurry? Because the poet wishes to live with courage and dedication without hurry. What should one not mourn for? Mourn for the things that disappear in the past. டிம் பாஸ்ட்ல காணாம போன இதுக்காக we should not mourn அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Third question, in the dim past, not holding back in fear from what the future wails, but with a whole and a happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. What does the poet mean by the phrase in the dim past? Dim past was a very dull and glum past. Is the poet afraid of future? No, the poet is not afraid of future. How can one travel on with cheer? One can travel cheerfully with a happy heart. Fourth one, so let the wave wind up the hill or down, over rough or smooth,
The journey will be joy, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure, and a crown. How is the way of life? Way of life will not be smooth. There will be ups and downs. How should be the journey of life? No? Life should be joyful. What did the poet seek as a boy? As a boy, the poet sought new friendship, new adventure, and a crown. Fifth one, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. What kind of quest does the poet seek here? The quest sought here by the poet is a courageous heart. What is the poet's hope? The poet hopes that the end journey in life will be the best to cherish. Sixth one, let me but live my life from year to year with forwarding face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. Identify the rhyming scheme of the given lines. Rhyming scheme is A, B, B, A. Thank you.